இதை பாருங்க, ஸ்ரீலங்காவில் முல்லைத்தீவுன்ற ஒரு இடத்துல பக்கத்து வீட்டு ஆட்டை ஒரு நாய் கடித்து கொன்றதற்காக அந்த வீட்டுக்காரர் மேலே புகார் அளிச்சிருக்கணும். அது இணக்க சபை என்ற ஒரு விஷயம் இருக்குது. கிராம மட்டத்தில் சிறிய சிறிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக அது இணக்க சபை ஒன்று இருக்குது. இந்த இணக்க சபையில் போய் சொல்லிக்கணும், இப்படி இந்த மாதிரி இவன் நாய் ஆட்டை கடித்து கொண்டுட்டுது. அதுக்கு அவங்க என்ன தீர்ப்பு வழங்கினாங்கன்னு தெரியாது. நார்மலாக இந்த மாதிரி நாயை கொலை செய்ய சொல்லி எப்போவுமே தீர்ப்பு வழங்குறையில இது எவ்வளவுக்கு உண்மையாண்டு நம்ப முடியலை. ஏண்டா இப்படி ஒரு படித்தாக்கள் அதில் இருக்க ஓய்வு பெற்ற அதிபர் இருக்கணும், அந்த மாதிரி அதை அந்த நாயை கொல்ல சொல்லியிருப்பினமாண்டு என்னால் நம்ப முடியலை. என்ன இருந்தாலும் ஒரு நாயை கொல்ற அளவுக்கு, ஒரு நாயை தூக்கில் போட்டு கொள்கிற அளவுக்கு மனசு இருக்கண்டா. இங்கே மனிதாய்பான இங்கே நாங்கள் மனிதர்கள் என்ன இருக்கிறோம், உங்களுக்கு ஒரு 6th சென்ஸ் இருக்குது, நாய்க்கு 5 அறிவு தான் இருக்குது. அதுக்கு வேட்டையாடுற அதோட இயல்பு, அது காட்டுக்குள்ளே இருந்து அடாப்ட் ஆகி எங்களோட வந்தது. அப்போ நாய் ஒரு ஆட்டை கொள்றதுல எந்த தப்பும் இல்லை. நாய் அதுக்கிட்ட குணம் அதுக்காண்டி உங்களுக்கு நாயலாடா நீங்கள், உனக்கு நாயானி ஒரு தாயா இல்லது நாயானு தெரியலை. ஒரு நாயை தூக்கில் போட்டு கொள்கிற அளவுக்கு மனசு இருக்குன்னு சொன்னால் இவ்வளவு கொடூரமான ஆக்களோட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் பாருங்கள். ஒரு எங்கட பிரதேசம் இது, ஒரு தமிழ் பிரதேசத்தில் ஒரு நாயை தூக்கில் போட்டு கொள்கிற அளவுக்கு இரக்கம் இல்லாத குணம் இருக்குமென்னு சொன்னால் எப்படி யோசிச்சு பாருங்க, என்ன கொடுமையாக இருக்குது. கண்டிப்பாக இதற்கு ப்ளூ கிராஸ் இவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்து இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேணும். இது பயங்கர ஒரு கொந்தளிப்பான விஷயம். என்ன கொடுமடா இதெல்லாம். இந்த நாயலோட அந்த நாய் இருந்ததுக்கு போய் சேர்ந்ததான் இல்லை.